பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 11வது வசனம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். என் மலை என்று சொல்லும் போது இந்த நாட்களிலே இந்த அருமையான சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராகிலும் உங்கள் முன்பதாக நிற்கிறதான மகா பர்வதத்தை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீங்களா? பயப்படவே செய்யாதுங்க. அவர் அந்த மலைகள் பர்வதங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு இந்த நாளிலே அதை வழியாக மாற்றி தருவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். தாழ்வில் போய்கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக அந்த பாதைகள் உயர்த்தப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக கர்த்தர் திறக்க ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். வாசல்கள் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்த வேண்டும். பாதையை உயர்த்துங்கள். அதில் கற்களை பொறுக்கி போடுங்கள். பாருங்க, நீங்க நடந்து போவதற்காக கர்த்தர் எடுக்கிற அந்த கற்களை கூட பறக்கணும். ஏன்னா அந்த கல்லில் நடக்கும்போது உங்களுடைய கால் பாதத்தில் குத்தும்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாய் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன். அதுக்கப்புறம் அதே வசனத்தின் கீழே உள்ள வசனத்தில் சொல்வது, சியோன் குமாரத்திக்கு ரட்சிப்பு வருகிறது. ஒருவேளை இத்தனை நாட்கள் எத்தனை மிகப்பெரிய கற்களினூடே நடந்து போனீர்களா? ஒருவேளை மலை போன்ற பிரச்சனையாய் இருக்கிறது. நான் இதை எப்படி தாண்டுவேன்னு சொல்றீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது எந்த மலைகளுக்கு உள்ளேயும் உங்களுக்கு பாதைகளை உருவாக்க முடியும். காரணம், அவர் நம்முடைய நித்திய கன்மலை. பிரியமானவர்களே, அதனால் அந்த கன்மலை மேல் நம்பிக்கை வைப்போம். மலைகளெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு பாதையாக மாறப்போகிறது. கர்த்தரை விசுவாசியுங்கள். அந்த பாதைக்குள்ளாய் நாம் நடக்கும்போது அது நீதியின் பாதையாய் காணப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you all.